மூலமாக 5 கோடி தருகிறோம், 2வது தவணை 5 கோடி தருகிறோம் வா என்று சொன்னார். உண்மையா இல்ல? உண்மை. அதையும் மீறி 52 கோடி சொல்லுவது காரணம் கட்சி உணர்வு வேண்டும். உணர்வு உள்ளவர் சம்பத், வியாபாரி. இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இந்த கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். 1972 மாணவர் தொகுதியுடைய மாணவ அமைப்பாளர் இன்றைக்கு இருக்கின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரையில் கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடைய மறைவை தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைகின்ற வரை அனைத்து கழக தொண்டர்களுக்கும் தெய்வமாக நினைத்தவர்கள் நம்முடைய புரட்சித் அம்மா அவர்கள். அதை போலத்தான் இன்றைக்கும் எம்எல்ஏக்கள் பிரிந்து போகலாம், மாவட்ட செயலாளர் ஓடி போகலாம், மற்ற கொடுத்த அருணீர் முறையை போல அவர்கள் பதவிக்காக நடத்த முடிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அனைத்து அன்னாடு முன்னேற்ற தொண்டர்களுக்கெல்லாம் புரட்சித் எம்ஜிஆரை தொடர்ந்து புரட்சித் அம்மாவை தொடர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு தொண்டர்களுக்கு தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றவர்கள் புரட்சித் எடப்பாடி அவர்கள். மாவட்ட கழக செயலாளர் பணியாற்றி வந்த முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் இந்த கழகத்திற்கு துரோகம் விளைவித்து வேறு அணிக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் கழக பணி ஆற்ற விடுவதற்காக அந்த பணியிடத்தை நிரப்புகின்ற வகையிலே தருமபுரி மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பை கிழக்கு மேற்கென 2ஆக பிரிக்கப்பட்டு தருமபுரி மேற்கு மாவட்ட கழக செயலாளராக அரூர் சட்டப்பேரவை தொகுதி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதி, பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதி 3 தொகுதிகளுக்கும் திரு TR அன்பழகன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களையும், தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக டாக்டர் அசோகன் அவர்களையும் தருமபுரி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அடங்கியது. மாவட்ட கழக செயலாளராக கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நியமித்து அந்த அடிப்படையிலே அவள் இருவரும் இன்று கழக பணியை துவக்குவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். கழக நிர்வாகிகளை, ஒன்றிய கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களெல்லாம் சந்தித்து இந்த கழக பணி ஆற்ற வேண்டுமென்பதற்காக இன்றைய பணியை துவக்கின்ற வகையிலே இங்கே நாங்கள் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு 2.5 கோடி தொண்டர்களாலும் பொதுக்குழுவாலும் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மட்டுமே. நீக்குவது சேர்ப்பது எல்லா அதிகாரமும் எடப்பாடியாருக்கு மட்டும்தான். அந்த அடிப்படையிலே நடவடிக்கை எடுத்து நீக்குவதும் சேர்ப்பதும் பதவிகள் கொடுப்பதும் வழங்குவதும் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உடைய வேறு எவருக்கும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க நாங்கள் நீக்கிட்டு சொல்றது எந்த அடிப்படையிலையும் ஆதாரம் கிடையாது. தொண்டர்கள் அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி எம்ஜிஆர் காலத்தில் இருந்தார்களோ, அதை தொடர்ந்து அம்மா காலத்தில் இருந்தார்களோ, அதே போல தொண்டர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் எடப்பாடியார் மட்டுமே. இந்த இடத்திற்கு யார் வேண்டுமானும் வரலாம் என்று ஆசைப்படலாம், அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான் என்பதை இங்கே நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறோம். குரல் ஒலிக்கும், மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒலிக்கும். அதாவது சட்டம் தெளிவாக சொல்கின்றது. மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 22 பேர் எடப்பாடி ஆதரவு தெரிவித்துக் கொண்டார்கள், 25 பேர் எதிரணிக்கு சென்று விட்டார்கள். தேர்தல் கமிஷன் அந்த சட்டத்திட்ட பிரகாரம், அரசியல் கட்சி சட்டத்திட்ட பிரகாரம் நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், அதாவது A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுக்கிறவர்களுக்கு தான் கொறடா நியமிக்கின்ற அதிகாரம் உண்டு. சட்டத்திலும் அப்படிதான் சொல்லுது. 2023 நடைபெற்ற மகாராஷ்டிரா அந்த பிரச்சனையிலும் அந்த கட்சியினுடைய தலைவர் தான், அதாவது இங்க தலைவர்னா பொதுச் செயலாளர் தான் நீக்குகின்ற கொறடாவை நியமிக்கின்ற அதிகாரம் அவங்களிடம் தெளிவாக சொல்லியிருக்குது. இதை கொறடம் கூட சொல்லிடுவான் இந்த மாதிரி இந்த அதிகாரத்தை. ஆனால் எந்த இடத்திலையும் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மை படத்தை கொண்டு இங்கே நடவடிக்கை இல்லை, கொறடா கிடையாது. அந்த அடிப்படையிலே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் கொறடாவை நியமிக்க முடியும். அந்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இன்னும்
சட்டசபையிலே அந்த அங்கீகாரம் வழங்கவில்லை. இதுதான் அவளுடைய நீக்குகின்ற அதிகாரம் இவருக்கு தான் உண்டு, அவளுக்கு அதிகாரம் இல்லை. இல்லை அதாவது 2/3 மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 32 பேர் இருந்து அவள் கட்சி தாவினால் அந்த பதவி நீடிக்கும். 32 பேர் இல்லை, 25 பேர் இருக்கிறாங்க. அதனால அவள் பதவி பறிபோகும். சிறப்பா இருக்குது. நீங்க பாக்குறீங்கல்ல, 4 ரோட்ல இருந்து கட்சி ஆபீஸ் வரலையும் அதிமுக வரலாற்றில் நடந்து வந்து நீங்க பாத்துக்கிறீங்களா? ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து நடந்து வராங்க. ஒரு எழுச்சி இருக்குது. அதாவது என்னன்னா, எங்களுக்கு வருத்தமே இல்லை. மன்னராட்சி செஞ்சவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மன்னர் மாதிரி இருந்தாங்க. 20 ஆண்டு காலம் அவரே அமைச்சர், 26 ஆண்டு அவரே மாவட்ட செயலர், 10 ஆண்டு அவரே அமைச்சர். யாரையும் வளர விடல. அது வெளியே போனவங்க தான் இவ்வளவு எழுச்சி வருது. புதுரத்தம் பாய்ச்சறோம் சார். இவங்களாம் இளைஞர்கள் சார். நாங்களாம் வழிவிட்டு வழிகாட்டு வந்துக்கிறோம். இளைஞர்களை முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவர்கள் பலவீனமானவர்கள். இப்படி அப்படிதான் பேசிப்பாங்க. எல்லா அதிகாரம் பொதுச்சாக்கு உண்டு. அது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. கட்சிக்கு துரோகம் செய்கின்ற பொழுது, கட்சிக்கு கட்டளை மீறி அந்த தாவாக்கு ஆதரவு கொடுக்கும்போது அது கட்சி விரோத செயல், நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இவரில் அவர்களே இருந்தால் நடவடிக்கை எடுத்தாகணும். மக்கள் மத்தியில திசை திருப்பதாக பேசுறாங்க. நாங்கள் எங்கேயும் திமுக ஆதரவு தரோம் நாம் சொல்லலை. அவங்க தங்களை பலவீனமானவர்கள் பலப்படுத்தி கூட நம்ம தப்பான சொல்லுவோம். வாக்களித்த மக்கள் எங்க மீது குழப்பம் இல்லை. அவளுக்கு தப்பா வாக்களிச்சு குழப்பத்தை எடுக்கிறாங்க. அது ஒரே வழி, அவர்கள் கட்சி தாக்கல் நடவடிக்கை எடுப்பட்டு இடைத்தேர்தல் வருகின்ற பொழுதுதான் மக்கள் குழப்பத்தில் வீழ்வாங்க. இன்னொன்னு பாருங்க, தூய ஆட்சி தரன்னு சொன்னார் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆனா வந்த போதிலே எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்க்கலாம். இங்க அதிமுக பிரதான கட்சி பொதுச்செயலாளர் சந்திக்கல, ஒரு டீமை உடைச்சி அவங்களுக்கு ஊக்குவிக்கிறார். இப்பவே கட்சியை உடைச்சி குதிரை பேரத்தை பேசுறாரு. எப்படி வருது நல்லாட்சி 5 ஆண்டு கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் தெரியுது வெளிப்படையா. பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை பார்த்திருந்தா அந்த பேச்சு வந்திருக்காரு. இவர் விட்டுட்டு ஒரு குரூப்பை உடைச்சி அவனை ஊக்குவிக்கிறார். இப்பவே கட்சியை உடைக்கிறார். இப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இப்ப புது லட்சம் பாய்ச்சிட்டோம். அதெல்லாம் வெரி ஓல்டு. 20 ஆண்டுகள் 26 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர், 10 ஆண்டுகள் அமைச்சர், நல்ல பேர் 10%க்கும் 90% கட்சி கிடைத்தது. அதனால அதுக்கு மாற்றமே இல்லை. இவர்கள் தான் மாவட்ட செயலாளர்.